லவ்வில் பிரச்சனை எந்த ரூபத்தில் இருந்து கூட வரலாம். ஆனால் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்மளை விட ஒரு பையன் மேலே பாசத்தை காமிச்சா அந்த வலி இருக்கே, அது பசங்களுக்கு மட்டும்தான் புரியும். நீ வாங்கி கொடுத்த வாட்ச் பிரேஸ்லெட் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு. நீயே இல்லை ஆனதுக்கப்புறம் நீ வாங்கி கொடுத்த பொருளை மட்டும் எனக்கு இருக்கு. இந்த நீயே வச்சுக்கோ. நீ திருந்திருப்பன்னு நினைச்சேன், ஆனா நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல. நான் திருந்தவும் வேணாம் மாறவும் வேணாம். ஆனால் நீ நல்லா மாறிட்டடி. நல்லா ஏய் நீ நிறுத்து. இதோ கால் பண்ணிட்டால உன் ஆசை காதலை பேசு, எடுத்து பேசு. ஹலோ டே, நீ அங்கேயே வெயிட் பண்ற, நானே வந்துடுறேன். இவங்கிட்டலாம் பேசி எதுவும் புரிய வைக்க முடியாது. இதுக்கப்புறம் என் லைஃப்லேயே வந்துடாத. நீ என் லைஃப்ல வந்துடாதடி. இப்போ அவள் என்னை வேணாம்னு சொல்லிட்டு போனதுக்கும் அவளை நான் வேணாம்னு சொன்னதுக்கும் ஒருத்தன் மட்டும்தான் காரணம். எனக்கு எதிரி 1000 பேர் இருக்கலாம், ஆனால் நான் யாரையும் எதிரியை நினச்சதில்லை, இந்த ஒருத்தவனை தவிர. இவன் பேர் சரவணன், ஆனால் அவளுக்கு இவன் தான் என் செல்ல வளர்த்துக்குட்டி. வளர்த்துக்குட்டினா என்னடா? செல்லக்குட்டி கேள்விப்பட்டுக்கிறேன், கண்ணுக்குட்டி கேள்விப்பட்டுக்கிறேன், ஏன் மாமா குட்டி கூட கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் இந்த வளர்த்துக்குட்டினா என்னன்னு தெரியலடா. சிட்டில போய் பெஸ்டி பெஸ்டியா? பெஸ்ட் ஃப்ரெண்டு கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்ன பெஸ்டி? வண்டி ஒன்று நீட்டான வண்டி ஓட்டும் வேலை ஓட்டுவேன். நம்ம கிட்ட தான் வண்டியே இல்லையே. ஆமாம், வண்டியே சொல்லலடா. டெக்னாலஜி. சி, இவ்வளோ கேவலமா யோசிக்கிற. அப்போ அதானே உண்மை. என்னை நீ அப்படி தானே பார்க்குற. என்னை விட உனக்கு அவன் தானே ரொம்ப முக்கியம். உன் கிராமத்தம்புத்தியை காமிச்சிட்டல. ஆமாம், ஒரு சிட்டி கலெக்டரு. ஆவையா வா வளர்த்துக்குட்டி, நம்ம போவோம். நீ போ மலரு, ஒரு சின்ன வேலை இதோ முடிச்சுட்டு வந்துடுறேன். இவன் நான் நம்பிக்கிட்டு வரான். என்னயா வேலு இப்படி பண்ணிட்ட? போயா. இருந்தாலும் நீ மலர்கிட்ட அப்பெல்லாம் பேசியே இருக்கக்கூடாதுயா. இது உனக்கே ஓவரா தெரியல. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டான். கரெக்டாக நான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்து நடந்துக்கோ. வரட்டா? என்னட்டா இருந்தாலும் நீ அந்த மாதிரி கேட்டுக்கூடாது. எல்லாம் உன்னால வந்தது. ஏ டெக்னாலஜி அரை. யோ வேலு, நீ என்ன இங்க? இது என் இமேஜினேஷன். இந்த நாயை என் ஆளுகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஏன் கோலா கூட பண்ண ட்ரை பண்ணிட்டேன். என்னது கொலையா? ஆமாப்பா, வேற வழி தெரியல இருக்கு. ஹலோ, வாட்ஸ்அப்பில் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பேன். பார்க்க பைத்திய மாதிரி இருப்பான், ஆனால் அவன் தான் நம்ம இனிமே. அவன் இன்னும் 5 நிமிஷத்தில் பாளையத்தை கிராஸ் பண்ணுவான். அதுக்குள்ளே அவனை அடிச்சு தூக்கிடு. ஓகே? சரி நண்பா, பக்காவை தூக்கிறேன் பாரு. ஐ ஆம் வெயிட்டிங். ஹலோ, மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஃபெயில்டு. ஏண்டா உன்ட்ட லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னனால தாண்டா என் லைஃப்பையே கொடுத்தேன். இப்படி சொதப்பி வச்சிருக்கேடா மெண்டல். ஜஸ்ட் மிஸ், ஒரு நூலில் மிஸ் ஆயிடுச்சு. நூலில் மிஸ் ஆயிடுச்சு, நூலில் மிஸ் ஆயிடுச்சுன்னு வைடா ஃபோனை. சரி, பை த மிஸ்டேக் பிளான் ஏ சொதப்பிடுச்சு. அப்பயே நான் விடலையே, பிளான் பி இருக்கு. இந்த கொரோனா கூட அடிச்சிடலாம் போலடா, ஆனால் இந்த பெஸ்ட்டே எடுக்க முடியலடா. அதுதான், அதுக்குன்னு ஒரு பிளானை போட்டு அதுலேயும் சொதப்பிட்டு. என்ன பண்ணுறது? மாப்பிள்ள, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா? அதாவது மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியார் இருக்காரு. அவர் இந்த காதல்ல தைக்கிறது, கோக்கிறது, வெட்டுறது, மாற்றுறது எல்லாமே தெரியுமா அவருக்கு. ஏன் அதுக்கு முன்னாடி டெய்லராக இருந்தாரா? ஏய் தப்பு 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 தப்பு, வாயில வச்சுக்கோ. உன் காதலுக்கு உதவி பண்ண போறதே அவரு தான். இப்போ அவர் எங்கே இருப்பார்? கடைசியா அவரு ஜில்ஜில் தோட்டத்துக்கு போறதா சொன்னார் மாப்பிள்ள. அது கேட்டு கிஸ் அடிக்கிற மாதிரி வர. நம்ம வேணா அங்க போய் பார்க்கலாமா? இன்னும் எவ்வளோ தூரம் தான்டா? இன்னும் 2 மைல் தான்டா. ஏற்கனவே பல மைல் தாண்டிட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் தான்டா சொல்லி தொலைடா. இன்னும் 2 மைல் தான்டா. இன்னும் இருக்கா?
லவ்னு வந்தா இதெல்லாம் பார்க்கவே கூடாது, வாடா. சாமியார் கெட்ட முடிச்சுடுவாராடா. ஏய், சாமியை பற்றி உனக்கு எதுவும் தெரில. அவர் இந்த பில்லி சிவனியா அது இது எல்லாத்துலேயும் பெரிய ஆள். உன் மேட்டர்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா ஊதி தள்ளிட்டு போயிடுவாரு. சாமி கரெக்டாக சொல்லுவாரா? ஏய், சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும், வா. சரி, இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, சும்மா நங்கு நங்கு நந்து வா. நங்குண்ணா அடா, யாரா இங்கே இருந்தானே? இதான். டேய், என்ன என்னடா இவரு ஹார்ட் ஷேப்ல மைய தேடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு? ஐ, வயலடி அது அவரோட சிம்பிள், தப்பாக பேசக்கூடாது. தப்பா பேசக்கூடாதா? கரெக்டா இருக்குமா? சாமியார் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஓவர் பில்டப் தரானே. சாமி, ஏய் வெயிட் அவர். ஓகே கம்னு வர். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாமி, ஃப்ரெண்டோட லவ்வில் ஒருத்தன் பிரச்சனையாக இருக்கான், அவனை ஏதாச்சும் பண்ணணும். யார் அவன்? அது என் லவரோட பெஸ்ட் சாமி. வண்டி ஓனர் நீதான், ஆனா ஓட்டுறதெல்லாம் அவன் தானே. என்னடா சாமிக்கு தெரிஞ்சிருக்கு? நான் அப்பயே சொன்னேன்ல, சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நான் அவனை என்ன பண்ணணும்? அவனை முடிச்சிடணும் சாமி. ரொம்ப தொல்லைப்படுறா சாமி அவன். இந்த மை வாங்கிக்கோ. இந்த மை அவன் உடம்புல தடவணும். அப்படி தடவுன 2வது நாளே உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஆனால் அந்த மையை ஹார்ட் ஷேப்பில் தடவணும். இப்படிடா கரெக்டா இருக்குமா? சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனா ஹார்ட் ஷேப்ல வைக்க சொல்றாருடா. டேய், சொன்னதை செய்யடா, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். மைக்கு ஃபீஸு 500 ரூபா கொடுத்துட்டு வந்த வழி பார்க்காம அப்படியே போயிடுங்க. 500 ரூபாவா? ஏண்டா 5 ரூபா மைக்கு 500 ரூபாடா? என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு? உணவு தானே, சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும், கொடு. சாமி சொன்னா கரெக்டா இருக்கும். வா போலாம். அழுவாதடா, லவ்வுடா. வாடா.